மேஷம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கடன் சுமையால் நிம்மதி இழந்த தருணங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்ருஸ்தானம், கடன், நோய் எதிரி, இந்த மூணையும் குறிக்கக்கூடிய ஒரு இடம். இந்த 6ஆம் அதிபதியின் தசை நடக்கும் பொழுதோ அல்லது கோச்சாரத்தில் சனியின் பார்வை 6ஆம் இடத்திற்கு விழும் பொழுதோ எதிர்பாராத மருத்துவ செலவுகளாலோ தொழில் நஷ்டத்தாலேயோ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டிருக்கும். தேவையில்லாம உங்களுடைய குடும்பத்திற்குள் பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரைக்கும் ஏதேனும் ஒரு நோயோ ஏதேனும் ஒரு பிரச்சனையோ உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் ஏற்பட்டு அது உங்களை இன்னும் மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களுடைய வாழ்நாள் ஓடி இருக்கும். என்ன செய்வது ஏது செய்வது என்று உங்களுக்கு மட்டும் கடன் வாங்காமல் உங்கள் கூட இருப்பவர்களுக்கும் அவர்களுக்கும் ஏதேனும் பிரச்சனை என்று வரும் பொழுது அவங்களுக்கும் கடன் வாங்கி கொடுத்து கடனானது பெரிய ஒரு சூழலில் சிக்கிய ஒரு அனுபவங்களும் இந்த மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். அந்த அசல் அப்படியே நிற்க வட்டி குட்டி போட்டு கொண்டே இருந்திருக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள. கடன் கொடுத்தவர்கள் வீட்டு வாசலில் வந்து நின்ற போது போனை எடுக்க முடியாமலும் பயந்து நடுங்கிய தருணங்களும் உங்களின் நிம்மதியையும் தூக்கத்தையும் முற்றிலுமாகவே பறித்திருக்கும். வெளியில் போனால் நம்ம அவமானம் போய்விடும் என்ற ஒரு எண்ணத்தால் நீங்கள் எந்த விதமான செயலும் செய்யாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்கள் பயந்து நின்ற அனுபவங்கள் உங்களுக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதே போல பொய்யான குற்றச்சாட்டுகளால் உங்க வாழ்க்கைக்குள்ள சில வேதனைகள் ஏற்பட்டது. கோச்சாரத்தில் ராகு கேதுக்கள் 3 அல்லது 9 உலவும் பொழுது ஜென்ம ராசியில் பாப கிரகங்கள் அமரும் போதும் இந்த நிலைமையானது உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நீங்கள் தர்மத்திற்கும் நியாயத்திற்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் உங்களை சுற்றி உள்ளவர்கள் சதி செய்து நீங்கள் செய்யாத ஒரு பழிச்சொல்லை பொய்யான குற்றச்சாட்டை உங்கள் மீது சுமத்திய நபர்களும் இன்னும் உங்க வாழ்க்கை இருந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். நான் நிரபராதி என்று நீங்கள் என்று கத்திக்கொண்டு இருந்தாலும் அதை நம்ப இங்க யாருமே தயாராக இல்லாத சூழல் தான் உங்க வாழ்க்கையை சுற்றி இதுவரைக்கும் நிகழ்ந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களின் மீதான அந்த பொய் கரை உங்கள் மனசாட்சியை தினமும் உறுத்தி உங்களை வேதனையின் உச்சத்துக்கே கொண்டு போகக்கூடிய அளவுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். ஆனால் நீங்கள் எதையுமே நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. நினைத்து பார்க்க முடியாத சில விஷயங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். அதே போல நீங்கள் கோபத்தில் கூறிய சில குடும்ப ரகசியங்கள் உறவினரிடம் பரவி அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். உங்களுக்குள்ள எப்பொழுது கோபம் வந்தாலும் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளாக இருக்கட்டும், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களாக இருக்கட்டும், அது எப்படிப்பட்ட பேச்சுக்களாக இருக்கும் என்று உங்களுக்குள்ளே தெரியாதுங்க. அப்படித்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நீங்க பேசிக்கொண்டு இருந்தீங்க. ஆனா நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசும் குணம் கொண்ட ஒரு மனிதர்கள் தான். ஒரு கணநேர கோபத்தில் பல வருடங்களாக குடும்பத்திற்குள் மட்டும் இருந்த ஒரு ரகசியத்தை வெளிப்படையாக நீங்க கூறியிருப்பீங்க. அது உங்களுக்கு ஆரம்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளை தேடி கொடுக்காமல் இருந்தாலும் நாட்களும் காலங்களும் போக போக அதுவே உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அது ஆரம்பத்தில் சாதாரண வார்த்தையாக வெளியேறினாலும் பின்னர் உறவினர்கள் மத்தியில் பரவி குடும்பத்தின் கௌரவத்தை பாதித்து அது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதனால் இதை வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன என்ற கேள்வி குடும்பத்தினரிடையே எழுந்து நம்பிக்கை என்பது குறைந்து அதுவும் உங்களுடைய மனதிற்குள் தீராத ஒரு நம்பிக்கை குறைவான விஷயத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். சில நேரங்களில் இருந்த இந்த ஒரு சம்பவம் பல வருட உறவுகளையே பாதிக்கவும் வைத்திருக்கும். நீங்கள் பேசிய ஒரு பேச்சு தான், ஆனா அது உங்களுடைய பல நாள் வாழ்க்கை, பல நாள் உங்க கூட பழகிய அனைத்து விதமான நபர்களுக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்து அந்த நபர்கள் உங்களுடைய குடும்பத்தை விட்டு விலகக்கூடிய சூழ்நிலைகளையும் அந்த ஒரு வார்த்தை நிச்சயமாக தேடி கொடுத்திருக்கும். இதுவும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமாண்ட் வழியாக தெரிவிக்க வேண்டும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் மேஷம் ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும்.
உங்களுக்கு மனதளவில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லாமே நல்லதாகவே நடந்து உங்க வாழ்க்கைக்குள்ள நல்ல விஷயங்கள் இப்பொழுது குடியேற ஆரம்பிக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வியாபாரத்தில் வரவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது அதிகரிக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்பட்டு எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வானது இப்பொழுது கிடைக்கும். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் காணப்படலாம். வேலையாட்களிடம் அனுசரித்து சென்றால் உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் துரிதமானது ஏற்படும். பயனற்ற பேச்சுக்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்ளுங்கள். உங்க வாழ்க்கைக்கு எது தேவையோ அது சம்பந்தமாக நீங்கள் பேசி பழகுங்கள். அதுதான் உங்களுடைய எதிர்காலத்திற்கும் இந்த ஒரு காலகட்டத்திற்கும் போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களின் கிரகத்தின் பலத்தால் மறைந்திருந்த அதிர்ஷ்டங்கள் இப்பொழுது வெளிப்பட ஆரம்பிக்கும். யானைக்கும் அடிசறுக்கும் என்பது போல இவ்வளவு காலம் கிரகங்களின் மறைவிட சஞ்சாரத்தால் உங்களுடைய அதிர்ஷ்டமானது முடக்கப்பட்டிருந்தது. என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் குழப்பங்களையும் கஷ்டங்களையும் இத்தனை நாட்கள் போட்டுக்கொண்டே தான் இருந்தீர்கள். ஆனால் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணணும், அதை எப்படி நீங்க வழிநடத்தி கொண்டு போனோம், அனைத்தையும் தெரிந்து கொண்டும் புரிந்து கொண்டும் வரக்கூடிய ஒரு நபர்களாக நீங்க மாறி விடுவீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் 9 கிரகங்களின் அமைப்பும் உங்களுக்கு சாதகமாக மாறப்போவதால் இதுவரை மறைந்திருந்த அதிர்ஷ்ட கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். அந்த அதிர்ஷ்ட கதவுகளை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். அது உடனே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிர்ஷ்டமாக வராது, வாய்ப்பாகத்தான் உங்களுக்கு தேடி வரும். அந்த ஒரு வாய்ப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி பார்த்தால் எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாற ஆரம்பிக்கும். எதிர்பாராத அதிர்ஷ்ட பணவரவு, லாட்டரி, ஷேர் மார்க்கெட் லாபம் அல்லது பூர்வீக சொத்துக்களில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு என பணம் பல வழிகளில் உங்களிடம் வந்து புழங்கும். அந்த அளவுக்கு நல்லது உங்க வாழ்க்கைக்குள்ள நடக்கப் போகிறது. உங்களை அதிர்ஷ்டமில்லாதவர் என்று சொன்னவர்களை வியக்கும்படி உங்களின் யோக ஜாதகம் வேலை செய்ய இப்பொழுது தொடங்கும். அதே போல உங்களுடைய உடல் நலத்திலும் மேம்பட்டு உற்சாகமானது அதிகரிக்கும். கடந்த கால மன உளைச்சல்களாலும் அலைச்சல்களாலும் ஏற்பட்ட உடல் உபாதைகளும் நாள்பட்ட நோய்களாலும் தகுந்த மருத்துவ சிகிச்சையால் முற்றிலுமாக குணமடையும் அளவுக்கு நல்லது இப்பொழுது நடக்கப் போகிறது. லக்ன பலம் கூடுவதால் உடலில் புதிய இரத்த ஓட்டமும் முகத்தில் ஒரு தேஜஸும் இப்பொழுது உண்டாகி எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். சோம்பலும் சோர்வும் உங்களை விட்டு ஓடி போய்விடும். காலையில் எழும்பொழுது ஒரு புதிய புத்துணர்ச்சியையும் நாள் முழுவதையும் சுறுசுறுப்பையும் நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரமும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. மன ஆரோக்கியம் மேம்படுவதால் உடல் ஆரோக்கியமும் தானாகவே கூடும். யோகா, தியானம் போன்றவற்றில் ஈடுபாடு அதிகரித்து என்றும் இளமையோடு வலம் வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக நீங்க உருவெடுப்பீங்க. நீண்ட நாள் மனக்காயத்திற்கு இப்பொழுது ஒரு தீர்வானது உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மேசம் ராசிக்காரங்க மனதில் வைத்து கொண்ட காயங்களை எளிதில் மறக்க மாட்டீங்க. பல வருடங்களாக யாரிடமும் சொல்லாமல் சுமந்து வந்த வேதனைகள், அவமானங்கள், நம்பிக்கை துரோகங்கள் மற்றும் குடும்பத்தினரால் புரிந்து கொள்ளப்படாத தருணங்கள் இனிமே மெதுவாக உங்க வாழ்க்கையை விட்டு மறையத் தொடங்கும். உங்களை காயப்படுத்தியவர்களை ஒரு நாள் உங்களுடைய உண்மையான மதிப்பை உணரக்கூடிய சூழ்நிலைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.